புயலிலும் தூக்கம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மிராசுதார் தனது பண்ணையில் உள்ள ஆடு மாடுகளை பார்த்து கொள்ள நல்ல வேலையாள் ஒருவனை தேடினார். அவர் விருப்பத்திற்கேற்ப யாரும் கிடைக்கவில்லை. வேலையாளை தேடி தேடி சலித்து போயிருந்த நேரத்தில் ஒரு வாலிபன் அவரிடத்தில் வேலை கேட்டு வந்தான். பண்ணையை நல்ல முறையில் பார்த்து கொள்ளும் திறமை உன்னிடத்தில் இருக்கிறதா என அவர் அவனை கேட்க, அவனோ புயல் அடித்தாலும் நன்றாக அமைதியாக தூங்குவேன் என்றான். அவன் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்வதைக் கண்டு குழம்பி போனார் அந்த மிராசுதார். எனினும் வேறு யாரும் கிடைக்காததால் அவனையே வேலைக்கு உடனடியாக அமர்த்தினார். நாட்கள் நகர்ந்தன. அந்த வாலிபனும் பண்ணையை நல்ல முறையில் கவனித்து வந்தான். ஒரு நாள் நள்ளிரவு நேரம் திடீரென கனமழை பொழிய ஆரம்பித்தது. காற்றும் பலமாக அடித்தது. வீட்டு ஜன்னல்கள் எல்லாம் கலன்று விழும்படியாக ஆடின. தனது பண்ணையில் உள்ள ஆடு மாடுகளுக்கெல்லாம் என்ன ஆயிற்றோ என பதறி அடித்துக் கொண்டு ஓடினார் மிராசுதார். பண்ணை வீடு அமைதியாக இருந்தது. கதவு ஜன்னல்கள் எல்லாம் நன்றாக மூடப்பட்டிருந்தன. ஆடு மாடுகள் எல்லாம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தன. அந்த வாலிபனும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் வேலையில் சேர்ந்தபோது சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் அவருக்கு புரிந்தது. தனது வேலைகளை சரியாக செய்து ஒவ்வொரு நாள் இரவிலும் அலுப்பு பாராது கதவு ஜன்னல்களை எல்லாம் சரியாக அடைத்துவிட்டு அவன் தூங்குவதால் புயல் அடித்தாலும் கவலைப்படாது அவனால் இருக்க முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையா இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். முதலாவது திருப்பாடல் 1 முதல் 4 வரை உள்ள இறை வசனங்கள். இப்பொழுதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே மரியாதை. சத்தமின்றி இருந்தால் சமுத்திரத்தை கூட குட்டை என்று கூறும் உலகம் இது. எனவே அடுத்தவரை பற்றி கவலைப்படாது நாம் நமது கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். காலமும் உலகமும் என்றும் நமது காலடியில் அடிபணிந்து கிடக்கும். வாழ்வில் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து செய்வோம். செய்வதை விரும்பி செய்வோம். நம்பிக்கையோடு செய்வோம். வானம் நம் வசப்படும். வெற்றி வாடா மாலையாக நம்மை அலங்கரிக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.